ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியல் அப்புறம் மீல் மேக்கர் வறுவல் செஞ்சுருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. மார்னிங் எல்லாமே செஞ்சுடுவேன் நான், ஏன்னா குட்டி பையன் இருக்கிறனால. இப்போ பீட்ரூட் பொரியல் இந்த பக்கம் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் புளிக்குழம்பு செஞ்சிட்ருக்கேன். புளிக்குழம்புக்கு நார்மலாக ஈஸியாக செஞ்சிடலாம். புளிக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த இதில் நீங்கள் பூண்டு போட்டு புளிக்குழம்பு வைப்பீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். நான் பூண்டு யூஸ் பண்ணல. இப்போ எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மசித்த உடனே இதுக்கு சாம்பார் தூள், அப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வணக்குனிங்கன்னா போதும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. மற்றபடி இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் செய்ய வேணாம். இந்த காரத்துக்கு நீங்கள் இப்போ வரன்னு சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுக்குன்னு யோசிச்சு டயர்டாகிடும். நமக்கு தெரிஞ்சது பருப்பு குழம்பு, புளி குழம்பு, தட்டைப்பயிறு குழம்பு, பச்சைப்பயிறு குழம்பு, இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். இதில் புளிக்குழம்பு ஒரு வாரம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம், இல்லை ஏதாவது கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அது போட்டு. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தோட பச்சை வாசம் அடிக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா மசாலா கருகிடும், தக்காளி வெங்காயம் மசியாது. இதில் நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நார்மலாக மல்லி, வரமிளகா, ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி போடுவாங்க. கல்யாணம் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த புளிக்குழம்பு. நம்ம ஈஸியாக செய்கிறோம், வீக் டேஸில் செய்கிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சக்தி மசாலாவில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கும். இதில் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ண வேணாம். புளி தண்ணி மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்லா வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புளிப்பு போதுமானு. கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. புளிக்குழம்புக்கு நார்மலாக செய்கிறத விட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரு இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் வறுவலும் ரொம்ப ஈஸி. மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு அது நல்லா மசிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கும் சாம்பார் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டு நல்லா பரட்டி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி கல் சட்டியில் பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும், தீயாது. ஓகே ஃப்ரெண்ட், உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.